மிதுன ராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதம் அதிகப்படியான வேலை அலைச்சல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வேலை அலைச்சல்கள்னா நீங்க இன்டர்வியூ அதிகமா அட்டன் பண்ணுவீங்க. எந்த இடத்துலயுமே உங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு வராது. யாராவது இப்போ மே மாசம் வேலை விட்டவங்க, அடுத்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் வேலை விட்டவங்க, இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஜூன் மாதத்துல அந்த இன்டர்வியூக்கு உண்டான ஷெட்யூல் அதிகமா இருக்கும். அதற்குண்டான ஒரு பயணங்கள் அதிகமாக இருக்கும். அதுலயுமே உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் அதுல உங்களுக்கு 50% தான் சக்சஸ் இருக்குமே. அந்த 50% சக்சஸ்லயுமே உங்களுக்கு மன விருப்பங்கள் இருக்காது. ஏன்னா இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய அந்த சுறுசுறுப்புன்றது அளவுக்கு அதிகமா இருக்கும். எப்போதுமே ரொம்ப சோம்பேறித்தனமா கடந்த ஒரு 4 மாதமாக இருந்துட்டீங்க. அந்த சோம்பேறித்தனத்துக்கு அளவே இல்ல. என்ன செஞ்சாலும் நமக்கு தான் நடக்க மாட்டேங்குது, அப்புறம் எங்க இருந்து நம்ம இதெல்லாம் போய் செய்யறது அப்படின்ற மாதிரியான ஒரு வெறுப்பும் ஒரு விரக்தியும் போட்டு உங்களை ஒரு மிக அதிகமான அளவுக்கு அந்த ஒரு எங்கேயுமே போக விடாம, எங்க போனாலும் லாக்கா இருக்கு மேடம். தொழில் செய்யறோம், தொழிலுக்கு போனா ஏதாவது ஒரு இடத்துல போய் நம்ம போனா பணம் புரட்டலாம் போனோம்னா அங்கேயும் அந்த பணம் புரட்ட முடியல. தரேன்னு சொல்றாங்களே ஒழிய இழுத்தடிக்குது. அந்த மாதிரியாக இருந்த காலங்கள்லாம் போய் இப்போ நீங்க சுறுசுறுப்பாக கூடிய ஒரு நேரம். இந்த சுறுசுறுப்புல உங்களுக்கு தேவையானவைகள் நிறைவேறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைவேறும். அதுல எல்லாம் எந்த ஒரு குறையுமே கிடையாது. பட் அந்த நிறைவேறும் போது உங்களுடைய திருப்தியின்மை அப்படின்றது அதிகமா இருக்கும். இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா பண்ணா என்ன, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணா என்ன அப்படின்ற மாதிரியாக அந்த திருப்தியின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். ஏன் மேடம் எங்களுக்கு அந்த மாதிரியா இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா உங்களுடைய 3ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் சேர்க்கை பெற்று இருக்கு. உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் வந்துட்டார். அந்த குரு பகவான் வரும்போதே பாத்தீங்கன்னா ஒரு மாற்றங்களை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஒரு லாக் ஆகுறோம் அப்படின்ற மாதிரியான அந்த மனநிலைகள் அப்படியே உங்களுக்கு சஃபல் ஆகிக்கிட்டே இருக்கும். என்னடா இது எதிர்பார்த்தா நமக்கு இது ஒண்ணு நடக்குதே அப்படின்ற மாதிரியாக அந்த மனநிலைகள் உங்களுக்கு ஒரு குழப்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுடைய நண்பர்களோடு அதிகப்படியாக செலவு செய்யக்கூடிய ஒரு நேரம். செலவுனா என்னதுன்னா நேரத்தை செலவு செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நண்பர்களோட அதிகமாக வெளியில போறது, நண்பர்களோட அதிகமாக பேசுறது, இதனால் வரைக்கும் இருந்த அந்த நண்பர்களினுடைய தொடர்புகள் இப்போ உங்களுக்கு புதுசா ஆரம்பிச்சுட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அவனை பார்த்து 2 வருஷம் ஆச்சு, ஆனா திரும்ப அவனுடைய ஒரு கான்வர்சேஷன் எனக்கு ஆரம்பிச்சிருக்குது அப்படின்ற மாதிரியாக அந்த பழைய நண்பர்கள் மீண்டும் புதுப்பிக்க கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்கள் இருக்கும். இந்த மிதுன ராசி என்பர்கள் நம்ம அதை தானே எதிர்பார்க்கிறோம். மிதுன ராசி என்பர்கள்னாலே பாத்தீங்கன்னா நண்பர்கள் புடைசூழ ஒரு ஜாலியா ஒரு கூத்தும் குமாலமுமாக இருக்கக்கூடியவர்கள் தான் மிதுன ராசி என்பர்கள். அதெல்லாம் மறந்து போய் அதெல்லாம் ஞாபகப்படுத்தாதீங்க மேடம். அதெல்லாம் ரொம்ப வேதனையா இருக்கு. அந்த காலங்கள்லாம் போயிடுச்சு மேடம். இப்ப பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் டென்ஷன், எப்ப பார்த்தாலும் எனக்கு ஒரு வலியும் வேதனையும், ஏதோ ஒரு இடத்துல நான் அவமானப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன். நான் இந்த மாதிரியாக அவமானப்படக்கூடிய ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு எனக்கு திறமையும் நேர்மையும் இருக்கு. ஆனா என்னுடைய நேரமா காலமா தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப பொறுமையை சோதிக்கிறாங்க மேடம். நம்மள கூட இருக்கிறவங்களும் நம்மளுடைய பொறுமையை எல்லை தாண்ட வைக்கிறாங்க. அந்த அளவு இருக்கு. எனக்கு ஒரு மிகுந்த ஒரு நெருக்கடிகள் அதிகமா இருக்கு. என்னைக்கோ அத்தி பூத்தா மாதிரி இந்த நண்பர்கள் கூட்டம் வந்து பேசுறாங்க. அப்பதான் நான் ரொம்ப கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கிறேன் மேடம். அதனால பழைய ஞாபகத்தெல்லாம் நீங்க சீண்டாதீங்க மேடம்னு ரொம்ப கெஞ்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. பரவாயில்ல, உங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு நேரம் தான். ஆனா அதுல ஒரு சின்ன வலிகளும் இருந்துகிட்டே இருக்கும். குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்சினேஷன் மாதிரி ஒரு சில விஷயத்தை போட்டுக்கிட்டே இருப்பார். ஜென்ம குரு இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அந்த வேக்சினேஷன், நம்ம எப்படி குழந்தை பிறந்த உடனே இந்த மாசத்துல இத்தனாவது வேக்சினேஷன் போடணும், இத்தனா மாசத்துல இத்தனாவது வேக்சினேஷன் போடணும் அப்படின்ற மாதிரியாக அப்ப அந்த வேக்சின் போடும் போது நமக்கு அந்த குழந்தைகளுக்கு என்ன ஆகுது, ஒரு வலி, ஒரு வேதனை, ஒரு காய்ச்சல், அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு குளிர் ஜுரம், இந்த மாதிரியாக ஏதாவது ஒண்ணு ஒரு உடல் உபாதையை கிளப்பிக்கிட்டே இருக்கும் அந்த வேக்சின்.
அதே மாதிரிதான் இந்த ஜென்ம குரு பாத்தீங்கன்னா ஒரு தடுப்பு நடவடிக்கையை எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன மருந்த உள்ள கொடுப்பாரு. அது அவமானமா இருக்கலாம், அசிங்கமா இருக்கலாம், உறவினர்கள் மத்தியில தேவையில்லாத கெட்ட பேர் இருக்கலாம், இல்ல உங்களுடைய குடும்பத்திலேயே உங்களுக்கு அவப்பெயர் இருக்கலாம். இதெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்துல அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். இது எல்லாத்தையும் கடந்து வரக்கூடிய இந்த மாதம் தான் இந்த ஜூன் மாதம். இதுல என்ன உங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா, இந்த மாதத்துல உங்க ராசி அதிபதி சிட்டா பறந்துகிட்டே இருக்கிறார். மேஷ ராசியில இருந்து கடக ராசி வரைக்கும் போயிடுறாரு இந்த மாசத்துல. அதனால உங்களுடைய சுறுசுறுப்புன்றது மிக அதிகமான வேகத்துல இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு சில விஷயங்கள் எல்லாம் ஃபாஸ்டா செய்யணும்னு ஆசைப்பட்டு ரொம்ப அதிவேகமாக செயல்படக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த ஜூன் மாதத்துல இந்த மிதுன ராசி என்பர்கள் குடும்பத்தினுடைய மேன்மையை அதிகமாக ஒரு சரிபடுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குடும்பத்துல இன்னுமே பிரச்சனையே வரக்கூடாது. ஏன்னா இந்த திருமணம்ன்ற ஒரு பந்தம் வந்தாச்சு நமக்கு. அந்த திருமண பந்தத்துல நம்ம நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த மிதுன ராசி என்பர்கள். அதுக்கு சுற்றி இருக்கக்கூடிய அந்த உறவினர்களோ சரி, சுற்றி இருக்கக்கூடிய ஒரு நபர்களோ சரி, உங்களுக்கு எப்போதுமே ஒரு தொந்தரவுகளாக தான் இருப்பாங்க. ஏன்னா மிதுனராசி என்பர்கள் எப்போதுமே அந்த உறவுகளை அரவணைக்கக்கூடியவர்கள். அவர்கள் என்ன சொன்னாலும் கேட்டுப்பீங்க. அதுல எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த திருமண பந்தம் உருவானதுக்கு அப்புறம் அந்த உறவினர்களே உங்களுக்கு எதிரிகளாக மாறுவதற்குண்டான ஒரு நேரம். யாரு உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுனாங்களோ அவங்களே அந்த திருமண பந்தத்துல போய் உங்களுக்கு உண்டான ஒரு கேரக்டரை பத்தி தப்பா சொல்றது. அவங்க இப்படி இருந்தா, இவ இப்படி இருந்தா, இவன் இப்படி இருந்தா, இன்னைக்கு என்னடா நான் இப்படி மாறிட்டான் இப்படின்ற மாதிரியாக உங்களுடைய கேரக்டரை தப்பு தப்பா அந்த திருமண பந்தத்துல எக்ஸிக்யூட் பண்ணும்போது அது தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இருக்கும். அதனால திருமண பந்தத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா அந்த திருமண பந்தம்ன்றது உங்களுக்கு நீண்ட நாள் பந்தம். நீங்களே பாத்தீங்கன்னா எதுவுமே நம்ம செய்யாம இருக்கக்கூடாது. ஏன்னா நீண்ட நாள் காத்திருந்து செய்த அந்த உறவாகப்பட்டது இன்னைக்கு யாரோ ஒரு உறவுகள் மூலமாக அது சிதறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. அதுக்கு வழிவகை பண்ணாமல் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு இடமாற்றம் செய்யறது, அது அவங்கள தேவையில்லாம அந்த மாதிரிலாம் யூகிக்க முடியாதபடி சில விஷயங்களை நீங்க அவங்களுக்கு அனுசரிச்சு போகிறது, இதெல்லாம் செஞ்சிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போது. வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இது யோகமான ஒரு காலகட்டம். திருமண பந்தமா இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, அடுத்து பாத்தீங்கன்னா அந்த வேலை செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இருந்தாலும் சரி, மிதுன ராசி என்பர்களுக்கு இது வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகப்படியான ஒரு யோகமான காலகட்டம். நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு அதிர்ஷ்டம்லாம் வரக்கூடிய ஒரு நேரம். சில பேர் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்துட்டு அந்த லாட்ரி யோகங்கள்லாம் கேட்பாங்க. மேடம் எங்களுக்கு இந்த மாதிரியான லாட்ரிகள் விழுமா, எங்களுக்கு இந்த மாதிரியான யோகங்கள் கிடைக்குமா, அதிர்ஷ்ட யோகங்கள், திடீர்னு பணவரவு, திடீர்னு அதிர்ஷ்டம், திடீர்னு பதவி உயர்வு, இப்படி எல்லாம் நமக்கு அந்த மகிழ்ச்சியான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் திடீர்னு வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரண்டி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோல ஜூன் 2025 ஜூன் மாதம் மிதுன ராசிக்காரருக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறது, அவங்களுக்கு அந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு எத்தகைய விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம் ஜூன்லங்கிறது நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தட் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் உங்களை அடைந்து அதனால உங்களுக்கு பயன் வரும். இப்ப பாத்தீங்கன்னா ஜூன் 2025 பிறக்கும் பொழுதே பாத்தீங்கன்னா முப்பெரும் பயிற்சி நடந்து முடிவாகிறது. ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடியே மார்ச் 29, 2025 சனி பயிற்சி ஆகிறது. அதுவும் ஒரு அருமையான பயிற்சியாக மிதுனராசிக்காரருக்கு உண்டு. ஆனாலும் அதோட உணர்வை பெற முடியாமல், ஏன்னா குரு 12ஆம் இடத்திலேயே இருந்து மே 14ஆம் தேதி குரு ராசிக்குள்ள வந்ததுல இருந்து ஒரு நல்ல தினமான ஒரு மைண்டு, ஒரு ஆரோக்கியமான ஒரு எண்ணங்கள், இதுவரை ஒரு எண்ணங்கள் அலைப்பாய் கொண்டிருந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு சற்று
ஒரு உண்மையில நம்ம என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எப்படி ஜெயிக்கலாம், நம்ம எந்த விஷயத்துல தப்பு பண்ணிட்டோம், அது எல்லாம் தெரியக்கூடிய ஒரு அருமையான ஒரு சுபகிரகமாகிய குருவே ராசிக்குள்ள வந்து ஜாதகருக்கு கொடுத்து அந்த எண்ணத்தை கொடுத்து அந்த தெளிவை கொடுத்து நல்வழியில் வழி நடத்த போகக்கூடிய ஒரு குரு வந்து ராசிக்குள்ளேயே வருவது, ஜூன் மாதம் பிறக்கும் பொழுதே அந்த குரு உள்ள வருவது ஒரு அருமையான ஆரம்பத்தை கொடுக்குதுங்க ஜூன் மாதம். அதே சமயத்துல ராகு கேது பாத்தீங்கன்னா இதுவரை 10ஆம் இடத்துல இருந்த ராகு, 4ஆம் இடத்துல இருந்த கேது தொழில் விஷயம், வேலை விஷயத்துல பல முயற்சிகள் எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ 9ஆம் இடத்துக்கு ராகுவும் 3ஆம் இடத்துக்கு கேது வருவது நல்ல ஒரு மாற்றம் தான். 9ஆம் இடத்துக்கு ராகு வந்தாலும் குரு பார்வை பெறுவதும் அருமையான விஷயம். ஸோ இது மாதிரி அமைப்புகள் வந்து கோச்சாரத்துல ஆண்டு கிரகத்தின் பயிற்சி வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிக உத்வேகத்துடன் உழைக்கக்கூடிய, இதுவரை ஏனோ தானண்டு இருந்த வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, தொழில் அமைப்புகள் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இன்வெஸ்டர்ஸ் பெரிய பெரிய லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களா இருந்தாலும் சரி, மாணவர்களா இருந்தாலும் சரி, உனிமேல் கொஞ்சம் உத்வேகத்தோட ஒரு ஒரு மென்டல் கிளாரிட்டியோட ஒரு ஆம்பிஷனோட ஒரு இதுவரை நாம வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துட்டோம், உனிமேல் வந்து நம்ம வந்து கொஞ்சம் சிறப்பா செய்யணும், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ஸ், அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க்கு எல்லாமே கொஞ்சம் சிரத்தையா செய்யக்கூடிய அமைப்புகள் வந்து கோச்சார் அமைப்புல மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து அது மூலமாக இந்த 2 வருஷத்துல நல்ல மேன்மை பெறக்கூடிய அமைப்புகளோட ஆரம்ப மாதமாக இந்த ஜூன் மாதம் 2025 மிதுன ராசிக்காரர்களுக்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். ராசி அதிபதி எப்படி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்திலேயே வந்து மாத ஸ்டார்டிங்ல மிதுனத்துல இருக்கு, மேஷத்துல இருக்கிறார். 11ஆம் இடத்துல வந்து இருக்கிறது தவறு இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளே ரிஷபத்துக்கு மாறுறார், ரிஷபத்துல இருக்கிறது அற்புதம். அப்புறம் மாதத்தின் லாஸ்ட் வாரம், அதாவது கடைசி வாரம் வந்து மிதுனத்துக்கே வரார், ராசிக்குள்ளே வரார். இந்த 3மே ஒரு நல்ல அமைப்பு தான். ஸோ ஜூன் மாதம் முழுக்கும் புதனின் சஞ்சாரங்கள் தப்பில்லை. அது மாதத்தின் கடைசி வாரத்துல குருவோட சேர்ந்து ராசிக்குள்ளே வர்றது பிரமாதம். அதே சமயத்துல ராஜோகாதிபதி சுக்கிரனும் பாத்தீங்கன்னா மேஷத்திலே மாதம் முழுவதும் இருந்து கடைசி நாள் வந்து ரிஷபத்துக்கு வராரு, அதுவும் அற்புதம். செவ்வாய் 2ஆம் இடத்துல இருந்து கடகத்துல நீச்சமா இருந்து மாதத்தின் இரண்டாவது வாரமே வந்து 3ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற நட்பு ஸ்தானத்துக்கு, நட்பு வீட்டுக்கு, சிம்மத்துக்கு மாறுறாரு, அதுவும் நல்ல விஷயம். ஸோ சுக்கிரன் புதன் செவ்வாய் எல்லாமே பரவாயில்லை. சூரியன் பாத்தீங்கன்னா மாதத்தின் மிடில் ஒரு ஜூன் 16ஆம் தேதி பாத்தீங்கன்னா ரிஷபத்துல இருந்த சூரியன் மிதுனத்துக்குள்ளேயே ராசிக்குள்ளேயே வரார், குருவோட சேர்றார். புதனும் அங்க மாதத்தின் இறுதியில சேரும் பொழுது அந்த முக்கூட்டு கிரகங்கள் நல்ல ஒரு அமைப்பை கொடுக்குதுங்க. ஸோ இது வந்து என்ன தெரியுதுன்னா, நல்லாவே ஒரு முயற்சி எடுத்து அவங்களுடைய மிதுன ராசிக்காரர்கள் போன ஒரு இடமாக செய்த விரயங்கள், போன வருஷம் ஒரு வருஷம் பாத்தீங்கன்னா மிதுன ராசிகளுக்கு விரயமோ விரயம். ஏன்னா குரு 12ஆம் இடத்துல இருந்து 6, 8 பார்த்து கடன் தொல்லை, விரயங்கள், ஈஸியா கடனை பெற்று, எதிர்பார்க்காத கடனை பெற்று அதை எப்படி அடைக்க போறோம்னு தெரியாம இருக்கக்கூடிய மிதுனராசிக்காரங்கள், குடுக்கல் வாங்கல்ல வந்து நிறைய சிக்கல்கள், அது மாதிரி விஷயங்கள்லாம் நடந்து கொண்டு இருந்த மிதுனராசிக்காரர்களுக்கு இப்போ முதல் கடனை அடைக்கக்கூடிய வழி, முதல் செலவை நிறுத்தக்கூடிய வழி, அடுத்தடுத்து எப்படி அதை வந்து மீண்டு வரப்போறோங்கிற மாதிரி உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய, வழியை கொடுக்கக்கூடிய, அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்டார்டிங் பாயிண்டா வந்து ஜூன் 2025 மிதுன ராசிக்காரனுக்கு வருகிறது. மாணவர்களுக்கும் பாத்தீங்கன்னா நல்ல உத்வேகத்தோட படிக்கிறது, என்ன படிக்கணுங்கிறது இது வரைக்கும் கிளாரிட்டி இல்லாம இருக்கிறவங்களுக்கு இப்போ நல்லாவே ஒரு கிளாரிட்டி பெற்று இதுதான் நம்ம பண்ணணும், இதுதான் நமக்கு உகந்தது, இதுதான் ஹையர் ஸ்டடீஸ் நம்ம பண்ண போறோம். அதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க, அரசு உத்தியோகத்துக்கு ட்ரை பண்றவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கிளாரிட்டியும் ஒரு நல்ல ஒரு திடமான ஒரு 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 எண்ண ஓட்டங்களும், அது மாதிரிங்கிற ஒரு படிப்பு விஷயத்துல ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்குங்க. கலைத்துறையில, ஐடி துறையில இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல பிரமாதமான வளர்ச்சிகள் இந்த மாதம் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய முதல் மாதமாக ஜூன் 2025 வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு வருகிறது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா 6ஆம் வீட்டு அதிபதி ருணச்சத்ரு பாவாதிபதி வந்து 2ஆம் இடத்துல இருந்து சில கடன் தொல்லைகள், சில பிரச்சனைகள்லாம் மாதத்தின் முதல் வாரம் வரை கொடுத்தது பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துக்கு மாறுறது நல்லது. ஸோ கொஞ்சம் அரசியல் விஷயங்கள், லாபங்கள், அது மாதிரி சில விஷயங்கள்லாம் பெறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஸோ கோச்சார அமைப்புல ஆண்டு கிரகமும் நன்றாக இருக்கிறது, மாத கிரகமும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல சஞ்சாரம் பெற்றிருக்கிறதுனால, ராசி அதிபதியே ஒரு அற்புதமான இடத்துல இருக்கிறதுனால
சனி செவ்வாயோட தாக்கத்தில் இருக்கிறதுனால, தாக்கத்தில் இல்லாதனால பாத்தீங்கன்னா இதுவரை கடந்த 4-5 மாசமாக இந்த ஜனவரி 2025 நியூ இயர்ல இருந்தே மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைய விரயங்கள் பிரச்சனைகள் அது மாதிரி வந்துட்டு இருந்ததெல்லாம் படிப்படியா நீங்கி அடுத்தடுத்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டை நோக்கி பண விஷயமா இருந்தாலும் சரி, படிப்பு விஷயமா இருந்தாலும் சரி, கடன் அடைத்தல் விஷயமா இருந்தாலும் சரி, உடல்நல விஷயமா இருந்தாலும் சரி, கொஞ்சம் சாதகமான ஒரு விஷயங்கள் கொடுக்கும். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க குரு ராசிக்குள்ள வந்துட்டா ஜென்மத்துல வந்துட்டா ஜென்ம குரு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் மிகவும் தவறான கருத்து. ஏன்னா சனி ஜென்மத்துக்குள்ள வரும்பொழுது ஜென்ம சனியாக வந்து ஜாதகரை வந்து கொஞ்சம் படுத்துமே ஒழிய டெசிஷன் மேக்கிங்ல சில பிரச்சனைகளை கொடுக்குமே ஒழிய மிகப்பெரிய சுபகிரகம் என்று சொல்லப்படுகிற குரு ராசிக்குள்ள வரும் பொழுது நல்ல எண்ணங்களையும் ஒரு பிரில்லியண்டான ஒரு மைண்ட் செட்டும் இதுவரை நாம செய்த தவறுகளை வந்து அப்படியே ஒரு புகைப்படம் மாதிரி போட்டு காமித்து இப்போ எப்படி நம்ம மீண்டு அதுல இருந்து வர முடியுங்கிற மாதிரி சில விஷயங்களை கொடுத்து ஜாதகரை வந்து தூக்கி விடக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் இது நம்ம வந்து மிதுன ராசிக்கு பார்க்கணுமே ஒழிய இது எந்த விதத்திலையும் ஒரு பாதகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி இல்லை. குடும்ப வாழ்க்கையை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, கல்யாணம் ஆகாம இருக்கிறவங்களுக்குலாம் அந்த குரு வந்து ராசிக்குள்ள வந்து 7ஆம் வீட்டை பார்த்து தன் வீட்டை தன்னை பார்த்து உடனே கல்யாணம் நடக்கிறது, பல வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்து நடக்குது, காதல் கை கூடக்கூடிய விஷயங்கள், கல்யாணமாக முடியக்கூடிய விஷயங்கள், குழந்தை பேரு இல்லாமல் தவிக்கிறவங்களுக்கு ஒரு குழந்தை பேரு வருது. ஏன்னா 5ஆம் வீட்டை பார்க்கிறாரு பாருங்க. இது மாதிரி நல்ல பல சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக ஜூன் 2025 குறிப்பா அடுத்த வாழ்க்கையில உயரக்கூடிய அமைப்புக்கு ஒரு ஆரம்ப கட்ட ஒரு மாதமாக ஜூன் 2025 மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு பொதுவான ஒரு கருத்து தான் ஒழிய உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல உங்களுடைய கிரகங்கள் எப்படி இருக்குது, எந்த நேரத்துல எந்த தேதியில பிறந்தீங்க, எந்த லக்னத்துல பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், தசை என்ன தசை நடந்துட்டு இருக்குது, என்ன புக்தி நடந்துட்டு இருக்குது, அதோட கோச்சார அமைப்புகள்லாம் நம்ம சொன்னதோட மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, அடுத்த 3-4 மாதங்கள் எப்படி இருக்க போகுது, அடுத்த 1-2 வருடங்கள் எப்படி இருக்க போகுதுங்கிறது நம்ம தெரிந்து அதுக்கு தக்க நம்மளுடைய முடிவுகளை எடுக்குமே ஆனால் கண்டிப்பா வாழ்க்கையில வந்து நம்ம வெற்றி பெற முடியுங்கிறது நம்ம சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமா பயன் பெற முடியுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.